ஹாய் ஹாய். இன்னைக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது மொக்கையா இருந்தது எபிசோடு. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தூக்கமே வந்திருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா நிறைய என்ன சொல்றது இதெல்லாம் எடுத்து ஒரு சீரியல் இந்த கணக்காணும் காலங்கள் மாதிரி பண்ணாங்கன்னா மேபி நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க யாருமே கேரக்டர் உள்ளே இல்ல. வெளில வராங்க, உள்ள போறாங்க, எப்போ பர்சனல் அட்டாக் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது, எப்போ கேரக்டருக்குள்ள போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க கேரக்டரையும் அவங்க பர்சனல் அட்டாக்கையும் இன் பண்ணிக்கிறாங்க. பர்சனலா ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது நல்லா அட்டாக் பண்ணிட்டு இதான் என் கேரக்டர் அப்படின்னு அவங்களோட வசதிக்கு வந்து போட்டுக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தீபக் நியாயத்தை எல்லா இடத்துலயும் போய் கேட்பவர், எல்லா இதுலயும் வந்து அவர் வந்து கேள்வி கேட்பாருன்றது அவர் கேரக்டர்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும். ஜாக்லின் கிட்ட மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், மத்தவங்க கிட்ட நான் ஜாலியா இருப்பேன். இன்னும் சொல்ல போனா ஜாலியா இருக்கேன்றத விட சிவகுமார் எல்லாம் பார்த்தா அவருக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு என்ன சொல்றது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதை வந்து இங்க காமிச்சிட்டு இருந்தாரு. அங்க வந்து மேல கை வச்சுலாம் பேசாதீங்க, நீங்க யார் என்ன மேல கை வச்சு பேசுறது, வாட்ச்மேன் மேல கை வைப்பாங்களா அப்படிலாம் வந்து பேசுறதெல்லாம் டோட்டல் வெஞ்சன்ஸ். அதுக்கும் அவரோட கான்செப்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. அப்போ வந்து அன்டச்சபிலிட்டி கொண்டு வர, நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரன்லாம் என்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ப்ரோக்ராம்லயே அப்படி நடந்துக்கிட்டாரு. அது என்னத்துக்குன்னே தெரியல, அது என்னத்துக்கு அந்த ஒரு விஷயத்த கொண்டாடுறாருன்னு தெரியல. இது வேற பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்றது, அது ஆக்சுவலா அந்த பொண்ணு பவித்ரா தான். அது வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தெனாவட்டா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மாதிரி எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல, தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் மத்தவங்க கிட்ட எல்லாம் ஜெஃப்ரி எல்லாம் வந்துட்டு டே பிடி டீச்சர், டே பிடி என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட இது பெரிய சார்னாலே பெரியவங்க, இவங்க எல்லாரும் அவங்க ஏஜையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பேசுறது, இவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு அட்டாக் பண்றது, இதெல்லாம் பூமர்னு சொல்லணும். அவர் விட்டுருக்க கூடாது. அவர் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல அவருக்கு லாயக்கு இல்ல. அவர் வந்து ரஞ்சித்தை விட ரஞ்சித் சாரே கொஞ்சம் ஒழுங்கா அவரோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே பண்ணாரு. இவர் அவரை விட வயசான ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் ரொம்ப திமிரு தனாவட்டு அந்த ஆக்ஷன் பண்ணி காட்டுறது. ஒரு வைஸ் பிரின்சிபல் ரூம்ல போயிட்டு ஒரு பிரின்சிபல் ரூம்ல போயிட்டு யாராவது ஒரு ஸ்டாஃப் பத்தி மாரல் சயின்ஸ் அப்படின்னு அப்படி பண்ணாங்க. அப்படிலாம் யாராவது போட்டு மார்க் பண்ற மாதிரி எல்லாம் வந்து டீச்சரை மார்க் பண்ணி அதை எதிரிலேயே கேட்டுட்டு இருந்த அருண் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இருந்தாலும் நீங்க ஒரு டீச்சர் அப்படி எல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. அவர் வந்து டோட்டலி பயஸ்டா இருந்தார். 2 நாள் நல்லா பண்ணிட்டாரு. அவருக்கு கடைசி நாள் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து உதைக்க போறாங்கன்ட்டு ஒரே அப்படியே யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாதா. இப்ப இவங்களோட இப்போ ஒரு டாபிக்கே வந்தது, பிடி சார்னாலே வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு வந்து அருண் கேட்டாரு. பிடி முக்காவாசி இடத்துல முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா பிடி டீச்சர்ஸ் தான் கூப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அப்புறமா தான் அது ரொம்ப ரூமுக்கு போகும். அதுக்கப்புறம் டிசி கொடுக்கிறது அதெல்லாம். பிடி டீச்சர் எதையுமே பண்ண கூடாது, எல்லாத்தையும் அமுக்கணும். அவரோட பதவினா என்னன்னே அவருக்கு புரியல. எல்லாத்தையும் போய் வைஸ் பிரின்சிபல்ன்றவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்க ஆனா கூட இன்ஸ்பெக்ஷன் இவங்க கூட்டிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் வைஸ் பிரின்சிபல் போய் பார்க்கணும். வைஸ் பிரின்சிபல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு பிரின்சிபல்ட்ட அவர் போய் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுதான் யூசுவலா எல்லாரும் நடக்குது. நான் போய் உட்காந்துப்பேன், அவரோட கேரக்டர் சொல்லிக்கிறாரு. எம்கே பண்ணார்ல ஹோட்டல், ஏன் ஹோட்டலுக்கு நான் தான் இன்ஸ்பெக்ஷன், நான் போய் உட்காந்துக்கிட்டு நானே நோட்லாம் எழுதுவேன். அவரு என்ன தெரியுமா, அவர் வந்து ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டாரு. அவரோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா முடிவுகளையும் மூக்க நுழைப்பாரு. ஒரு ஸ்கூலுக்கு எடுக்கிற முடிவுல நீங்க மூக்க நுழைக்கிறதுன்றது வேற. ஒவ்வொருத்தவங்க கிளாஸ்ல அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல நீ இப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காத, அப்படி எடுக்காத, இப்படி பண்ணாத, நீ இப்படி பேசாத, இதுல நீங்க மூக்க நுழைக்கணும். உங்களுக்கு யாருமே எல்லாருமே முதல்ல ஸ்டாஃப்களுக்குள்ள இவரு உள்ள நுழைஞ்சி பசங்க எதுலயே ஒரு போய் உள்ள உட்காந்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் டீச்சர்களுக்கு என்ன மரியாதை இருக்காங்க? என்னைக்குமே ஒரு ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அவங்களோட டீச்சர்ஸ அவங்க ரூம்ஸ்ல வேணா அசிங்கப்படுத்துவாங்களே தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தவே மாட்டாங்க. அந்த மஞ்சரி சொன்னாங்க விட்டு கொடுக்கவே கூடாது டீச்சர்ஸ். ஆனா இவர் அசால்ட்டா ஆமா நீங்க தப்பு, ஸ்டூடெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க. தீபக் ஒரு ஸ்டூடெண்ட், அது அவரு ஒரு நினைக்கவே இல்ல. அவர் வந்து அவரோட முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பேசி கூட அது வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படி இப்படின்னு அது அவங்க பேசிக்க போறாங்க. இல்ல அவங்களோட சிலபஸ் சொல்லி யாரு அதுல வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றதுக்கு? இல்ல அவர் சொல்றது வந்து வைஸ் பிரசிடென்ட்ன்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்ப வைஸ் பிரின்சிபல் உங்க ஸ்டாஃப், உங்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு வச்சு காலைல ஒண்ணு மன்னிப்பு கேக்குற மாதிரி பண்ணிடுவீங்களா நீங்க? இல்ல இன்னொன்னு அவமானம் என்ன இருக்கு உங்களுக்கு? அதான் இன்னொன்னு அவரு வந்து இப்ப டீச்சர்ஸ் எல்லாருமே இப்ப ஒரு ஜாக்லின் இவங்க எல்லாம் வந்து டீச்சர்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க நான் என்னோட சிலபஸே இதுதான், நான் என்ன இதுதான் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உடனே அருண் வந்து உடனே சொல்றாரு அப்படிலாம் பர்சனல் அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு இதுவே கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சிலபஸ் இருக்கவே வாய்ப்பு இல்லை. நீங்களா பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார்ந்து கேட்டீங்க?
இது 1 hour கட்ல கூட போடவே இல்ல. 1 hourல ஏன் ஜாக்லின் கிட்ட பிக் பாஸ் பேசினதை போடவே இல்ல? இதே மாதிரி மஞ்சரி கிட்ட அவர் பேசியிருக்காரு, சிவகுமார் கிட்ட பேசியிருக்காரு, ஜெஃப்ரி கிட்ட பேசியிருக்காரு. வெறும் தீபக் கிட்ட ஒரு சீக்ரெட் டாஸ்க் சொன்னதை மட்டும் எடுத்து போடுறீங்க. எத்தனையோ பேர் வெறும் 1 hour இது மட்டும் தான் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? அவங்க பர்சனல் வெஞ்சர்ஸ்ல தான் கத்துனாங்கன்னு தான் தோணும். தீபக் அவங்களோட ஆள் இல்ல. இது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த அருண் வந்து மட்டமா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த கடைசி நாள் அருண் வாயால பேசுறீங்க இல்ல மூக்கால பேசுறீங்கன்னு நேத்து சொன்னாரு. இன்னைக்கு வந்து சார் பேசிக்கிட்டே இருக்கீங்களா சார், அப்ப நீங்க மட்டும் பேசிட்டே இல்லாம பாடிக்கிட்டே இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து அந்த ஃபேன் பேஜ்ல எடுத்து போட்டு எவ்வளவு அழகா எங்க அருண் பேசுறாரு அப்படின்னு பேசுறாங்க. இதுவே ஒரு கவுண்டர் போட தெரியல, ஒரு இது தெரியல, ஒரே எரிச்சல் ஆக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. வாய திறந்தா மூடவே மாட்டாரு. ஒரு ஸ்கூல்ல எதுக்கு எடுத்தாலும் பனிஷ்மெண்ட் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? 3/4 பேர் ஒத்துப்பாங்க. எதுக்கு எடுத்தாலுமே பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு ஹோம் ஒர்க் பண்ணலனா பனிஷ்மெண்ட் இருக்கு. கட் பண்ணலனா நெயில்ஸ் கட் பண்ணலனா எதுக்கு எடுத்தாலும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். எழுது ஒரு சாரி லெட்டர் எழுதி கொடுங்க. சாரி லெட்டர் எழுதுறதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் விட்டு வெளிய நிறுத்து, லவ் பண்றது கிளாஸ் விட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களாமே. அவர் சொல்றாரு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க, எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்லவா, கிளாஸ்ல அவர்ஸ்ல கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு உரிமை இருக்கு. அவங்களோட பீரியட்ல அவங்களோட ஸ்டூடெண்ட் சரியா பண்ணனா வெளிய நிறுத்துறதுக்கு. இவர் ஒன்னே வந்து சத்யா அப்படிலாம் கிடையாது, நீங்க வாங்க உள்ள வந்துருங்க. நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? ஒரு பிரின்சிபல் யாராவது ஒருத்தவங்க வெளியில நீல் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வெளியில ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஏன் வந்து ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து அப்படி ஒரு முறைச்சிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு அசிங்கம். இங்க என்னமோ அவங்க ராணாவும் சத்யாவும் வந்து கேரக்டர்ல இருக்கிற பேருன்னு ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ராணாவுக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே. இப்போ ரொம்ப சைல்டிஷா அவங்க வந்து எல்கேஜி யூகேஜி பசங்களா சொல்லல, அடமன் எனக்கு வேணும் அந்த சாக்லேட் வேணும் கிடையாது. ரெபல்னு சொல்றத வந்து அவங்க பைத்தியக்காரங்க மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ரெபலும் ரவுடியும் ஒண்ணு கிடையாது. ரெபல் ரவுடிசம் பண்றதுன்றது எல்லாத்துக்கும் கிண்டல் பண்றது, எதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வெளில தான் நிப்பேன். எல்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்கூல் கூட கிடையாது, காலேஜ் ஸ்கூல் ஆட்டிடியூட் கூட கிடையாது. இப்ப அந்த ரூட் தலை அப்படின்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா இது ஒத்தே வராது. இது எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப இந்த ஈவ் டீசிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படின்றதுக்கு மீனிங்கே என்னன்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ஒரு தப்ப தட்டி கேக்குறதுன்னா எல்லாத்துக்கும் வந்து ஸ்கூலை பத்தி கிண்டல் பண்றது, காசிப்ஸ் இருக்கும். எல்லாருமே டீச்சர்ஸ் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனா டீச்சருக்கு மூஞ்சிக்கு நேரம் யாருமே கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. பின்னாடி பேசி நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் பெட் நேம் வச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா அந்த டீச்சர் முன்னாடி இருக்கும் போதே வந்துட்டு இது ஒண்ணுமே தெரியாது, இது வேஸ்ட், இது இருக்குது ஏதோ பெருதோ இதான் அப்படின்னு இப்பெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கூட ரியாலிட்டி இல்லாம ஓவர் டிராமாட்டிக்கா அவங்கள விட எனக்கு ஏஜ் ஜாஸ்தி, அவங்கள விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேரக்டர்னு கொடுத்தா அதுக்கு இருக்கவே தெரியாது. அப்ப என்ன ஆக்டர்ஸ்? முத்துக்குமரனும் இவர் தீபக்கும் உட்காந்துக்கிட்டு காசிப் தான் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸாவே இல்ல. இல்ல நான் தான் சொல்றேன், முத்துக்குமரனை போய் சிறந்த ஸ்டூடெண்ட்ட்டாங்க. இல்ல இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு படத்தை சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன், இம்ப்ரோவைஸ்டா நீங்க நடிங்க அப்படின்னு உங்களுக்கு நடிக்க வராது போல. உங்களுக்கு இங்க ஒரு இம்ப்ராம்ப்டுவா ஒரு இது குடுக்குறாங்க, ஒரு சினாரியோட கிரியேட்டிவிட்டியை காட்டுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஆனா உன நான் பெருசு, நான் அப்படி, நான் இப்படின்னு அகம்பாவத்தோட வந்து உங்களால இந்த இதுல இருக்க முடியாது. நீங்க சீரியல்லயே காலத்தை தள்ளிட்டாரு இவரு தீபக் அவர்கள். ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, படிப்பாரு, ஒப்பிச்சுட்டு வருவாரு, இவ்வளவுதான் இவரு. ஆனா உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வியூ ஆஃப் பாயிண்டோ என்னமோ, வியூ ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்னு சொன்னாங்க, வியூ பாயிண்டோ என்னமோ சொன்னார், பாயிண்ட் வியூ என்னமோ. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா அப்படினாரு. பிக் பாஸ் ஒண்ணுமே சொல்லல. அவுட் ஆஃப் பாயிண்ட், அவுட் ஆஃப் வியூ என்னமோ. என்னோட இதுக்கு வந்து கேளுங்க. அவுட் ஆஃப் பாயிண்ட், அவுட் ஆஃப் பாயிண்ட் இல்ல, அவுட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாமலே இருக்கட்டுமே. இவங்க எல்லாம் என்ன இங்கிலீஷ் என்னது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில வந்து அமெரிக்கால போய் இதுல போயிட்டு வேலை பார்க்க போறாங்களா, ஏதாவது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கன்சர்ன்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க எனக்கு இந்த ஐஎல்டிஎஸ்னு ஒரு எக்ஸாம் நடக்கும்ல, அந்த எக்ஸாம்க்கு ட்ரைனிங்க்கு இவர் வந்த மாதிரியே இருக்கு. அங்க யூஸ் பண்ற வார்த்தையில இவர் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து கரைச்சு நீங்க குடிச்சீங்கன்றதுக்காக ஊர்வலத்துல இருக்கிற, அதுவும் ஆக்டிங் ஃபீல்ட்ல வர போறாங்க, படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை தான் மத்தவங்களை கேக்குறீங்க. மத்தவங்க யாராவது ஒரு வேர்டை சொன்னா உங்களால இது பண்ண முடியுமா? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அதை நீங்களே சொல்லிட்டீங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கே தெரியுது நீங்க படிச்சது இவ்வளவுதான்.
அந்த படிச்சதுக்கே எனக்கு இவ்வளவு தலை அகம்பாவம் இருக்குது. உங்களை விட ஒரு நூல் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க உங்களை திருப்பி கேட்டாங்க. ஏன் இப்ப தமிழ்ல உங்களை கேள்வி கேக்குறாங்க, உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒரு நூல் எக்ஸ்ட்ரா தெரியாது. இவர் படிக்காத ஒரு புக்கை இவங்க படிச்சுட்டா கேட்டிருந்தா கூட ஒண்ணும் தெரிய போறது கிடையாது. ஆனா இவ்வளவு ஆட்டிடியூட் அன்னைக்கு தெரியும். அப்ப நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க எடுத்த உடனே மேனர்லெஸ்ன்றீங்க, உங்களை வந்து படிக்காத முண்டாங்கன்றீங்க, உங்களுக்கு ஒரு புல்சாய் தெரியலன்றீங்க. நீங்க படிச்ச ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும்ல, அங்க போய் உட்காருங்க. அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் அப்படியே போய் குத்தும். என்னடா இது எதுவுமே தெரியலன்னு. இங்க ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் இவங்க எல்லாம் ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. இவங்க எத்தனையோ பேர் டிராப் அவுட் ஆகி வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. பேருக்கு அந்த படிக்கிற பிரிவிலேஜஸ் கூட இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்கதான் வந்து பிரெட் வின்னரா இருப்பாங்க அவங்களோட வீட்டுக்கு. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒருவேளை உங்க வீட்டுல எல்லாமே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தான் அப்படியே வந்து ஆதரிப்பாரு அருண். அங்க அவருக்கும் அதே அந்த ஈகோ நாலேஜ் இவருக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோ. இப்போ சத்யா வந்து இங்க சர்க்குலர் வந்திருக்கு வாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நேரத்தே குத்துருக்கணும். எல்லாம் எல்லாம் என்னமோ ஹை ஆன் ஆல்கஹால்ன்ற மாதிரியே இருக்கிறாங்க. ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே இல்ல. ஸ்கூல்ல நீ எப்பேற்பட்ட ரெபலியனா இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்துருனா எழுந்துதான் போய் ஆகணும். சோறு போட மாட்டாங்க. இங்க என்னன்னா இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சாப்பாடு கொடுத்தே ஆகணும்ன்றதுனால இவங்க இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ரெசிடென்சியல் ஸ்கூல்ல அவங்க நினைச்சா உங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. அங்க போய் நீங்க தட்டை வச்சுன்னு சும்மா நிக்க வேண்டியது. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அப்படின்னா அவ்வளவுதான். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நீங்க இல்லன்னா கூட இப்ப இங்க பாத்தீங்கன்னா சாச்சுனா நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு தேவையில்லாம வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அப்புறமா சாப்பிடறலாம் அங்க எனக்கு பசிக்குதுன்றாங்க. என்னதான் பண்றாங்கன்னு என்னன்னா ரெபெல்ன்றத இவ்ளோ கேவலமா வந்து இவங்க கிரியேட் பண்றது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அசிங்கமா. இப்ப தீபக் அவர்களுக்கு தான் தெரியல ரெபெல்னா என்னன்னு. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஜாஸ்தியா இருக்குது இல்ல. உங்களோட கூட இருக்கிறவங்க உங்க கோ கண்டஸ்டன்ஸ் தானே அவ்வளவு அசிங்கமா ஆக்ட் பண்றாங்க. ரெபெல்னா என்ன தெரியாம அவன் அசிங்கமா பண்ண பண்ணிட்டு போறான். அவருக்கு என்னன்னா இவருக்கு இங்கிலீஷ் தான் தமிழ் தெரியல. இவருக்கு தமிழ்ல இவருக்கு போட்டிருந்தது இவங்க தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். எதா இருந்தாலுமே ஒரு வேர்ட் ஒண்ணு போட்டாரு. ஆமா, என்ன சொன்னாரு அதுக்கு? என்ன இப்படி பண்ணலாமா பிக் பாஸ் அப்படிலாம் சொல்லி கேட்டாரு. அதான் அவுட் ஆஃப் பாயிண்ட். அது இல்ல, அது இன்னைக்கு ஃபன் அண்ட் ஃப்ராலிக் பண்ணலாமா, கலகலப்பா இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்க பண்ணீங்க கலகலப்பா வரீங்க. உங்க மூஞ்சில சிரிப்பே வரல, யாரையும் நீங்க சிரிக்கவே வைக்கல. அதே மாதிரி அங்க ராணவல இருந்து எல்லாரும் நான் வந்து ஜெஃப்ரி சொல்றாங்க, நான் வந்து பிடி சார் சொல்றா கேட்க மாட்டேன், விபி சொன்னாதான் கேட்பேன். இது ஸ்கூலா இருந்ததுன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு இருப்பாங்க. எப்பயோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கூட அங்க இருக்க முடியாது. ஏன்னா அது ரெசிடென்சியல் ஸ்கூல். நீங்க திருப்பி நீங்க வந்து சாதாரணமா வெளியில படிக்கிற ஸ்கூல் மாதிரி நினைச்சு சும்மா இந்த அருண்லாம் கூட ஜாக்லின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணல. அவர் பேசுறதே ரொம்ப அனிமேட்டடா இருக்கு, ரொம்ப கன்றாவியா இருக்கு. அவர் என்னமோ ஸ்கிரிப்டட் மாதிரியே பேசுறாரு. அவர் வந்து எப்ப பாரு எதிர்த்தல அதான் வந்து இவர் சொல்றாரு லவ் கான்செப்ட்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் எல்லாம் எடுக்க தேவையில்லையா. இதை விட டிசிப்ளினரி ஒழுக்கமின்மை சொல்லுது நான் தான் எழுதுனேன்னு. அப்ப நியாயமா ஸ்கூல்ல டிசி கொடுத்து நீங்க வெளியே அனுப்பணும். ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. அது தர்ஷிகான்றது அவங்களே அவங்க ஏங்க ஒரு லவ் போட்டு 2 பேரோட பேர் எழுதி வைக்கிறது கேவலம் தான். அது அவங்க வர்ஷினி ஸ்டூபிட் மூவ்னு சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. இட்ஸ் a stupid move. நீங்க ஸ்டூபிட்னு சொல்றது கேவலமா இருக்கு சொன்னா அதுக்கு சொல்லல, அவரு நான் தான் எழுதுனேன் அப்படின்னு இவர் சொன்னார்ல. இல்ல அதுக்கு அவங்க சொன்னாங்க இது ரொம்ப கேவலமா இருக்கு, விடுங்க எல்லாரும் சார்பாவும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி. நீ தப்ப தட்டி தானே கேட்கணும். நான் தான் தப்பு என்ன தப்புக்கு தோண போறவங்கள நீ நடிச்சிருக்கப்போ அப்ப தப்பு தட்டிக்கணும். ஆமா மேம் இந்த பொண்ணு பண்ணாம சொல்றீங்கல்ல, பிரின்சிபல் இப்படிதான் பேசுவாங்க, இன்னுமே அசிங்கமா தான் சொல்லுவாங்க. ஆமா அவங்களுக்கு இருக்குங்க ரைட்ஸ். நீங்க நீங்க அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, பிரின்சிபல் இன்னும் நல்லாவே திட்டுவாங்க. இதவே அதுக்கப்புறமா வந்து இதுல அழுது தர்ஷிகா ஒரு சீன் இது எனக்கு அவ்வளவு சொல்ற ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சு, ஒரு டாஸ்க் மாதிரி. ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தானே, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். கலை நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, சீரியல் ஆர்டிஸ்டா போட்டா இப்படிதான் நடக்கும். கலை நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல சீரியஸா, இது வரைக்கும் இவங்க நடத்துற கலை நிகழ்ச்சியில இதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. வர்ஷினி பண்ணது அதான் சொல்றேன், வர்ஷினி நல்லா பாடினாங்க. மஞ்சரியோட லிரிக்ஸ் யாரையுமே ஹர்ட் பண்ணாம செம்மையா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாரு ஜெஃப்ரி எழுதி கொடுத்தாலும் வேற இதே மாதிரியே அவர் பண்ணலாம், நல்லா இருந்தது. ஆனா எல்லாத்த விட ஹைலைட் சிவகுமார் பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரி இவங்க குழந்தைங்களுக்கு பண்றது. ஏன்னா மோன ஆக்டிங்னு வந்துட்டாலே இவங்க எல்லாரும் அது கூட இவங்க எல்லாம் புரிஞ்சுதோ எல்லாம் சும்மா
அந்த மிக்கி மவுஸா பண்ணதும் அதுக்கப்புறம் உண்மையிலே குழந்தைங்களா இருக்கவங்களுக்கு தான் அந்த அந்த இது புரியும். அதுவும் அந்த மேபி இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் மிக்கி மவுஸ் அவ்வளவு தெரியும். மிக்கி மவுஸ் கிளப் ஹவுஸ்னு ஒரு ஷோவே வரும். நான் வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் எப்பயுமே பாக்குறது. சோ அந்த மிக்கி மவுஸ் கிளப் ஹவுஸ்ல வர எல்லா கேரக்டரையும் அவர் பண்ணாரு. அந்த மிக்கி, அப்புறம் கூஃபி, டொனால்ட் டக் அவர் பண்ணாரு. பண்ணல இதுல 1 hour கட்டல நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்துட்டாரு அவரு. போப்போயில வந்து அந்த புல்டாக் இது எல்லாத்தையும் பண்ணது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீரியஸா அவர் வாய்ஸ் அப்படியே பண்ணாரு. இப்போ சோட்டா பீம் வேற பண்ணாரு. சோட்டா பீம் மாதிரி. இப்ப போப்போயின்றது சோட்டா பீம் மாதிரி கிடையாது. சோட்டா பீம் வந்துட்டு லட்டு சாப்பிட்டா வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருது. அந்த மாதிரி இல்லாம அவர் போப்போய் சூஸ் பண்ணாரு. ஏன்னா போப்போயில வந்து ஸ்பினாச் சாப்பிட்டா அதுக்கு கீரை சாப்பிட்டா அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வருதுன்னு அது சொல்லும். அந்த மாதிரி அவர் பார்த்து 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 அந்த கேரக்டர்ஸ் ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அதனாலதான் அந்த அந்த கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அவர் ஆக்டிங்லாம் நல்லா தான் பண்றாரு. சாதாரணமாவே அவரோட இதெல்லாம் யாருமே அதை பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் அது வேற லெவல்ல இருக்கு. அந்த இந்த ஷோலுக்கு இது பண்ணாரு பாருங்க. சில்ட்ரன்ஸ் டேக்கு ஆப்டான ஒரு இது. அதுதான் அவங்க சாதாரணமா வர்ஷினி ஒரு கீர்த்தனை மாதிரி ஒண்ணு பாடினாங்க, அவ்வளவுதான். அது டீசென்ட்டா இருந்தது. சீரியஸா இவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்ணழகா அதுக்கு கூட அழகா இப்படிலாம் பாடினாங்கன்னா, ஏன்னா இவங்க கலை ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே நிறைய ஸ்கூல்ஸ் சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி சாமி பாட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாரதியார் பாட்டு, அந்த மாதிரி திருக்குறள் சொல்லி திருக்குறள் கதைகள் அந்த மாதிரி. அதுதான் டீச்சர்ஸே ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க ப்ரோக்ராம் பண்ணாலும் அதுலயும் பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லாமா, சினிமா பாட்டு போட்டு குத்தாடிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணா அப்புறம் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாமே கவர் ஆச்சு. அவர் மஞ்சரி வந்து பாடினதுல வந்து அந்த அந்த ஏஜ் அடாலசென்ட் ஏஜ் வச்சு அந்த இத பாடினதும் சரி, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் குட்டி பசங்களுக்காக அந்த கார்ட்டூனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டார்டிங் எப்பயுமே வந்து ஒரு மட்டும் தாங்க நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பசங்களை எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களோ அது மாதிரிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. டீச்சர்ஸ் மேல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அது அப்படியே ஆச்சரியமா பாப்பாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணாங்க. அதுக்கும் ஒண்ணு நின்னுகிட்டு, ஒண்ணு விசில் அடிச்சுக்கிட்டு, ஒண்ணு மூளையில நின்னுகிட்டு அது மாதிரிலாம் பண்ணல. ஒருவேளை வெளியில பண்ணிருந்தா அது மாதிரி பண்ணிருப்பாங்க. இது லிவிங் ஏரியால லிமிட்டடான ஸ்பேஸ் இருந்தது. எல்லாம் உட்காந்து சைலண்டா பண்ணாங்க. இப்படிதான் ஸ்கூல்ல இருக்கிறது இருக்கும். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு யாருன்னா வீட்டு பக்கத்துல பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. எல்லா குட்டி பசங்க எல்லாம் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆமா, அப்ப வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் போயிட்டு பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க, விளையாடுற மாதிரி. சும்மா ஒரு ஃபன் அண்ட் நீ பாட்டு பாடுன்னுவாங்க, இவங்க பாட்டு பாடி காமிப்பாங்க. ஏதாவது ஒரு ஜாலியா இருக்கும். பசங்களுக்கு அந்த நாள் வந்து ஞாபகத்திலே விளையாடுவாங்க. அந்த நாள் வந்து ஞாபகத்துல இருக்குன்னா அது அவங்களோட நாள் அன்னைக்கு, குழந்தைங்களோட நாள் அன்னைக்கு. சோ அதான் நடந்தது. மத்தபடி வேற எதுவும் சுமாரா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னமோ அந்த வரிசைப்படுத்த சொன்னார் போல இருக்கு. பிஹேவியர் கரெக்டா பிஹேவ் பண்ணாங்க சொல்றோம். டீச்சர்ஸ் அது கூட சொன்னாங்களா, நாங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில வந்து பேசுறோம்னு. இல்ல நீங்க அவங்க இதுலயே தான் பண்ணணும். அவர் சண்டை வரணும் தான் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் முத்துக்குமரன். டீச்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முத்துக்குமரன் தான் ரொம்ப ஒழுக்கமா தெரியல. ஆமா. ரெண்டாவது பொசிஷன் சாச்சனா. இதுல நீங்க மாத்தி மாத்தி கூட நீங்க ஸ்வாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். அடுத்து ரயான். அதுக்கு வந்து ரியா கூட சொன்னாங்க, ரயான் பேர் நல்லா காக்கா பிடிச்சான் 3rd பிளேஸ். காக்கா பிடிக்கிறவங்க தாங்க டீச்சர்ஸோட ஃபேவரட்டா இருப்பாங்க. டீச்சர் பெட்டா யார் இருக்க முடியும்? டீச்சர்ஸ் பெட் இஸ் தட் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பசங்க அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. எப்பயும் டீச்சர்ஸ் எது சொன்னாலும் ஒபே பண்ணுவாங்க. ப்ளீசிங்கா நடந்துப்பாங்க. அவங்க படிக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனா வந்து பிஹேவியர்ல ரொம்ப ஆனா நிறைய படிக்கிற பசங்க தான் டீச்சர்ஸ்க்கு பிடிச்சவங்களாவும் இருப்பாங்க. இதுதான் வந்து லீஸ்ட் 3ன்றவங்க நீங்க நிஜமாவே நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க ரெபல் கேரக்டர் உங்க கேரக்டரை நல்லா பண்ணிருக்காங்க சொன்னாங்க. நாங்க கேரக்டரை பத்தி பேசல, உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணா இருக்கட்டும். எங்களை என்ன சொன்னாங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு யார் பிஹேவ் பண்ணாங்க ஒழுங்கா அப்படி வருஷப்படுத்த சொன்னாங்க. அதனாலதான் நான் ரியா கூட வாட்ச் வீச்சு கத்தினே கண்டாங்க. ரியா, சத்யா, ராணவ். என்ன தெரியுமா, டீச்சர்ஸ்க்கு லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே டீச்சர்ஸ் பண்ற எல்லாமே தப்பா தான் தெரியும். ஆனா டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது தான் இதுதான் அவங்களால பண்ண முடிஞ்சது. நம்மளே வந்துட்டு ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்ஜாய் பண்ணுவோம். நம்மளே அதே ஸ்கூல்லயே போயிட்டு கூட கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க போய் பாருங்களேன், நம்ம பண்ணதெல்லாம் தப்பா தெரியும். அப்ப டீச்சர்ஸ்க்கு எப்படி தோணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து வேண்டியது சிலபஸை முடிக்கணும். அவங்களுக்கு உள்ள பிரஷர் வேற. அவங்கள மேனேஜ்மெண்ட் போட்டு திட்டுறது கொடாயிறது எவ்வளவோ இருக்கும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தவிர பசங்களையும் படிக்க வைக்கணும். அந்த பசங்களை நேர்மையா அதுல இது ஒரு சாதா டீச்சர் மாதிரியும் இல்லாம இவங்க 3 வேளை இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுற ஒரு ஆயா லெவலுக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் வாடனும் இவங்களே தான். எல்லாமே இவங்க காலையில இவங்க பண்ற எல்லா டாஸ்கையும் அவங்க பண்ணிட்டு படுத்து திருப்பி காலையில இவங்க எல்லாரும் முன்னாடி எழுந்துக்கணும், திருப்பி படிக்க இது சமைக்கணும் கொள்ளணும்னு அது கடுப்பா இருக்கும். அதுல எல்லாரும் வந்துட்டு என்ன பீரியட்ஸ்னா என்ன அப்படி ஒன்னா அது இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அது ஒரு இது சொல்லுவாங்க நோ யூட்ரஸ் நோ பீரியட். 3 நாளா அவங்களுக்கு இதே தொல்லை வந்ததுல இருந்து போட்டு ஐயா வர்ஷினி பாருங்க, வர்ஷினி சொல்லிட்டாங்க எனக்கு 3 நாள் தான் இந்த பிரிவிலேஜ், இதுக்கப்புறம் இந்த பிரிவிலேஜ் இப்பயுமே அவங்க பிரிவிலேஜ் கிடையாது. அவங்க 2 பேரும் உழைச்சு வச்சு இவங்க உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அருண்லாம் வேஸ்ட், ஒண்ணுமே பண்ணல அந்த கிச்சன் சைட்ல. ஜெஃப்ரியும் ஒண்ணும் பண்ணல. ஜெஃப்ரி ஏதோ வந்துட்டு போனது கூட அருண் வரல. ஜெஃப்ரியை வந்துட்டு இவங்க 2 பேரும் கிளாஸ்ல இங்க சமைக்கிறனால அங்க பாத்துக்க சொல்லிட்டாங்க. அதான் அவர் சொன்னாரு. சரி அட்லீஸ்ட் அதான் அவர் பண்ணாரு. சிவகுமார் மட்டும் தான் அங்க போய் நின்னுட்டு இருந்தாரு. சமைக்க தெரியாது. 3 பேருக்கு தெரியாது. கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாரு. சிவகுமார் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. எது பண்ணா சொல்லுங்க, நான் பண்றேன். இவர் கேப்டனா இருக்கவும் தகுதியா இல்ல, ஒரு இதுவா இருக்கவும் தகுதியா இல்ல. சுத்துனீங்களே நீங்க, இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, சுத்துனீங்களே அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தது? அது என்ன கன்றாவியோ அது எதுவுமே இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்தது. இதோட அவ்வளவுதான் சொன்னாங்க. உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். ஓகே பாய்.